பாகிஸ்தான் அவங்க கிட்ட இருந்து எங்க 2 பேரையுமே எப்படியாச்சும் காப்பாத்துங்க, இனி இந்த தப்பை செய்யவே மாட்டோம் அப்படின்னு தற்போது டேவிட் வார்னர் அதே போல கெயின் வில்லியம்சன் 2 பேருமே நம்ம MS தோனி அவருக்கு ஒரு வீடியோ ஒன்றை அனுப்பி கெயின் வில்லியம்சன் டேவிட் வார்னர் 2 பேருமே கதறுன்னு கதறியிருக்காங்க. இதனால டேவிட் வார்னர் அவங்களுடைய குடும்பத்தார்கள் மனைவியார்கள் எல்லாருமே நம்ம இந்தியா கிட்ட டேவிட் வார்னர் கெயின் வில்லியம்சன் 2 பேரையுமே பாகிஸ்தான் கிட்ட இருந்து காப்பாற்றி தரும்படி மன்றாடிக்கிட்டு வராங்க. அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம இந்தியாவில் IPL நடந்துக்கிட்டு இருந்த அதே நேரத்தில் பாகிஸ்தானில் PSL பாகிஸ்தான் பிரீமியர் லீக் ஆட்டங்களும் அதே நேரத்தில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ IPL அன்சோல்டு பிளேயராக இருந்த நிறைய பேர் இந்த ஆண்டு PSL பாகிஸ்தான் லீக் விளையாடுறதுக்காக அங்கே போய் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்க நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானும் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டதால் நம்ம இந்தியாவில் எப்படி IPL ஆட்டத்தை நிப்பாட்டி வச்சாங்களோ அதே மாதிரி தான் பாகிஸ்தான்லேயும் அவங்களுடைய லீக் பிரீமியர் லீக் ஆட்டத்தை அவங்க தற்காலிகமாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பதட்டமான சூழ்நிலையில் நம்ம இந்தியாவில் இருந்து நிறைய பிளேயர்கள் அவங்க சொந்த ஊருக்கு போகிறதுனா போங்க, நாங்கள் கூப்பிடுறப்ப திரும்பி வாங்க அப்படின்னு IPL விளையாண்ட பல பிளேயர்களை அவங்க சொந்த நாட்டுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. ஆனால் இதே மாதிரி பாகிஸ்தான் வந்து விளையாண்ட வெளிநாட்டு வீரர்கள் யாரையுமே இதுவரைக்கும் பாகிஸ்தான் அவங்க சொந்த நாட்டுக்கு போறதுனா போங்க அப்படின்னு யாரையுமே அனுப்பி வைக்காம எல்லாரையுமே ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி எல்லாரையுமே பாகிஸ்தானை விட்டு வெளியேற விடாம தற்காலிகமாக பிடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இதுல இருந்து தப்பிச்சவர் தான் டேரி மிச்சல். நம்ம CSK அணிக்காக போன வருஷம் விளையாண்டாரு. அந்த டேரி மிச்சல் இந்த ஆண்டு பாகிஸ்தான் லீக்ல அவர் விளையாண்டுகிட்டு இருந்தாரு. இப்படி இருக்க இந்த போர் பதட்டம் ஆரம்பிச்சப்பவே டேரி மிச்சல் பாகிஸ்தானை விட்டு அவர் வெளியேறிட்டு வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் என்னைக்குமே பாகிஸ்தானுக்கு போகவே மாட்டேன்டா அப்படின்னு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு அவர் நியூசிலாந்துக்கு போனதுக்கு அப்புறமா. ஸோ இந்த பதட்டமான சூழ்நிலையில தான் தற்போது சண்டை நிறுத்தப்பட்டிருக்கு. ஆனாலுமே பாகிஸ்தானில் இருந்து விமானங்கள் இன்னும் விடப்படலை. எல்லாருமே யார் நினைச்சாலும் சொந்த ஊருக்கு போக முடியாத நிலைமை இன்னும் சில நாட்களுக்கு நீடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கு, ஓடுதளங்களும் பாதிக்கப்பட்டிருக்கதா தகவல் வெளியாயிருக்கு. இதனால பாகிஸ்தானுக்கு விளையாட வந்திருந்த வெளிநாட்டு வீரர்கள் எல்லாருமே ஒரே இடத்துல அழைச்சி வச்சு அவங்க எல்லாருமே சுதந்திரமாக எங்கேயும் போக முடியாதம ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரியான நிலைமையில் தான் கெயின் வில்லியம்சன் டேவிட் வார்னர் எல்லாருமே பாகிஸ்தானில் பரிதவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் தற்போது வெளியாயிருக்கு. அதுவும் எப்படி வெளியாயிருக்கு அப்படின்னா, நம்ம MS தோனி அதே போல் சச்சின் டெண்டுல்கர் இப்படி முக்கியமான இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான்கள் அவங்கள ஃபோன் மூலிமா தொடர்பு கொண்டு கெயின் வில்லியம்சன் டேவிட் வார்னர் இன்னும் ஒரு சில ஃபாரின் பிளேயர்கள் அவங்க எல்லாருமே பாகிஸ்தானில் நாங்கள் சிக்கிக்கிட்டு இருக்கோம், இங்கே பதட்டமாக இருக்குது, ஏதாச்சும் ஆபத்து ஏற்பட்டுடுமோ அப்படின்னு நாங்கள் பயந்துக்கிட்டு இருக்கோம், எங்களை எப்படியாச்சும் இங்கேருந்து காப்பாற்றுங்க, எங்கள் சொந்த நாட்டுக்கு எப்படியாச்சும் அனுப்ப நீங்கள் உதவி பண்ணுங்க அப்படின்னு நம்ம இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான்கள் கிட்ட மன்றாடிக்கிட்டு இருக்காங்க கெயின் வில்லியம்சன் டேவிட் வார்னர். அதே போல் பாகிஸ்தானுக்கு தெரியாமல் விளையாட வந்துட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க, இனிமேட்டு வாழ்நாளில் எப்பயுமே இந்த தவறை சத்தியமாக நாங்கள் செய்ய மாட்டோம், எங்களை எப்படியாச்சும் இந்தியாவுக்காச்சு அனுப்பி வைங்க, இல்லை எங்கள் சொந்த நாட்டுக்காவது அனுப்பி வச்சுடுங்க, நாங்கள் போயிடுறோம், எங்கள் குடும்பத்தார்கள் எல்லாருமே பயந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு கெயின் வில்லியம்சன் டேவிட் வார்னர் 2 பேருமே நம்ம இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான்கள் நம்ம MS தோனி சச்சின் இப்படி எல்லாருக்கிட்டையுமே ஃபோன் பண்ணி உதவியை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட கெயின் வில்லியம்சன் அதே போல் வார்னர் குடும்பத்தார்கள் எல்லாருமே நம்ம இந்தியா கிட்ட ரிக்வஸ்ட் வச்சிருக்காங்க, மன்றாடிக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க, எப்படியாச்சும் டேவிட் வார்னர் கெயின் வில்லியம்சன் 2 பேரையுமே காப்பாற்றி எங்கள் நாட்டுக்கு அனுப்பி வைங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேருடைய குடும்பத்தார்கள் தற்போது நம்ம இந்தியாவுடைய உதவியை தற்போது தொடர்ந்து நாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பாகிஸ்தானுக்கு ஒரு லீக் மேட்ச் விளையாடுறதுக்காக போன ஃபாரின் பிளேயர் தான் கெயின் வில்லியம்சன் டேவிட் வார்னர். அவங்க 2 பேருக்குமே தற்போது பாதுகாப்பு இல்லாமல் விட்டா போதுண்டா எங்கள் நாட்டுக்கு நாங்கள் ஓடி போயிடுறோம் அப்படிங்கிற பயந்து போன மோசமான நிலைமையில் தான் அவங்க இருக்காங்க. ஸோ இதை பார்க்குறப்ப இனி அடுத்த நாட்களில் பாகிஸ்தானுக்கு எந்த ஒரு ஃபாரின் பிளேயரும் அவங்க விளையாட வரமாட்டாங்க அப்படிங்கிறது இதன் மூலிமா தெளிவாக தெரியுது. அதே போல் பாகிஸ்தானில் தற்போது விமான சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறதால யாரையுமே அவங்க சொந்த ஊருக்கு அனுப்ப முடியாத நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ எப்போ டேவிட் வார்னர் கெயின் வில்லியம்சன் 2 பேருமே அவங்க வீட்டுக்கு போக போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.